கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 31 அதிகாரம் 3 வசனம். எரேமியா 31:3. பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்ளுகிறேன். The Lord appeared to us in the past, saying, I have loved you with an everlasting love. Therefore, I have drawn you with loving devotion. ஆண்டவர் அவர்களுக்கு தொலையிலிருந்து தோன்றினார். உனக்கு நான் முடிவில்லாத அன்பு காட்டியுள்ளேன், எனவே பேரன்பால் உன்னை ஈர்த்துள்ளேன். ஆமென். இன்றைய தியான வசனம் தேவன் தமது ஜனங்களுக்கு கொடுக்கும் நித்திய அன்பின் வாக்குறுதியையும் இரக்கத்தின் உறுதியையும் வெளிப்படுத்துகிறது. இது குறித்து சற்று நேரம் தியானிப்போம். பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனை ஆனார் என்று சொல்லப்பட்டிருப்பதை கவனியுங்கள். பூர்வ காலம் அல்லது ஆதி காலம் என்பது மனித வரலாற்றுக்கு முன், உலகம் படைக்கப்படும் முன்பே தேவன் அறிந்தும் திட்டமிட்டும் இருந்ததை குறிக்கும். தேவன் ஒரு தற்காலிக மனநிலையில் அல்ல, நிரந்தர திட்டத்தினாலே தமது ஜனங்களை நேசித்தார். தரிசனையானார் என்பது தேவன் தம்முடைய சித்தத்தையும் அன்பையும் தெளிவாக வெளிப்படுத்தியதை குறிக்கும். அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன் என்று சொல்லப்பட்டிருப்பதையும் கவனியுங்கள். அநாதி சிநேகம், எவர்லாஸ்டிங் லவ் என்பது ஆரம்பமும் முடிவும் இல்லாத அன்பு. மனித அன்பு பல நேரங்களில் குறையும், ஆனால் தேவனுடைய அன்பு மாறாததும் நித்தியமும் ஆனது. இந்த அன்பு செயல்களின் அடிப்படையில் அல்ல, அது தேவனுடைய இயல்பின் விளைவு. ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்ளுகிறேன் என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். காருண்யம் என்பது கருணை அல்லது இரக்கம் என்று பொருள்படும். ஒருவருக்கு ஏற்படும் துன்பங்களை கண்டு மனம் வருந்தி அதை போக்குவதற்காக செய்யப்படும் செயல் அல்லது உதவி காருண்யம் எனப்படும். இங்கு நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவருடைய ஜனங்களின் மேல் உள்ள கருணையினாலும் இரக்கத்தினாலும் அவர்கள் படும் துன்பங்களை கண்டு மனம் வருந்தி அதை போக்குவதற்காக அவர்களை தம் பக்கம் இழுத்து கொள்ளுகிறார். அவர்கள் துன்பத்தை போக்கி பாதுகாப்பு அளிக்கிறார். தேவன் இரக்கம் காட்டி தம்மிடத்திற்கு மக்களை இழுக்கிறார். இது வலுக்கட்டாயமான அழைப்பு அல்ல, அன்பும் கருணையும் கொண்ட அழைப்பு. தேவன் நம்மை தண்டனைக்காக அல்ல, மீட்சிக்காகவே இழுக்கிறார். தேவனுடைய பரிசுத்த சாந்தமும் சகிப்பும் மனம் திரும்புதலுக்கு நம்மை அழைக்கிறது. அவருடைய அழைப்பை ஏற்று அவர் பக்கம் போக தயாரா இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும் உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதினாலும் கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாகிய எகிப்தினின்றும் அதன் ராஜாவான பார்வோனின் கையினின்றும் உங்களை மீட்டு கொண்டார் என்று உபாகமம் 7:8 வாசிக்கிறோம். தேவன் இஸ்ரவேல் ஜனங்களின் மேல் கொண்டிருந்த அன்பினாலும் காருண்யத்தாலும் அவர்களை மீட்டு அவர்களை ரட்சித்தார். தேவனுடைய அன்பு நமது திறமை அல்லது பெருமைக்காக அல்ல, அவருடைய சத்தியத்திற்காக. அவர் நேசிப்பது அவரது தீர்மானத்தின் விளைவு.
நமது செயல்களின் விளைவு அல்ல. இதை ஒத்துக்கிறீங்களா? இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன். அற்ப காலம் உண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இரங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார் என்று ஏசாயா கூறுவது ஏசாயா 54 அதிகாரம் 7 மற்றும் 8 வசனங்களில் வாசிக்கிறோம். தேவனுடைய இரக்கம் நித்தியமானது. தற்காலிக சோதனைகள் வந்தாலும், இமைப்பொழுது நம்மை கைவிட்டாலும், உருக்கமான இரக்கங்களால் நம்மை சேர்த்து கொள்வார். அவர் கருணையே உருவான தேவன். இதை விசுவாசிக்கிறீங்களா? மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன். அவர்கள் கழுத்துக்களின் மேல் இருந்த நுகத்தடியை எடுத்து போடுகிறவரை போல் இருந்து அவர்கள் பட்சம் சாய்ந்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தேன் என்று சொல்வதை ஓசியா 11:4 வாசிக்கிறோம். தேவன் நம்மை வலுக்கட்டாயமாக அல்ல, அன்பால் இழுக்கிறார். அன்பு கொண்ட அழைப்புதான் உண்மையான மீட்பு வழி. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ? உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன் என்று பவுலடிகளார் கூறுவதை ரோமர் 8 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். தேவனுடைய அன்பிலிருந்து எதுவும் நம்மை பிரிக்க முடியாது. மரணம், வாழ்க்கை, ஆவிகள், சக்திகள், எந்த வல்லமையும் நம்மை பிரிக்க முடியாது. தேவனுடைய அன்பு நம் பாதுகாப்பின் உறுதி. மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், தேவனுடைய அன்பின் காலம் பூர்வ காலம் முதல். தேவனுடைய அன்பின் தன்மை அனாதி சிநேகம், ஆரம்பமும் முடிவும் இல்லாத அன்பு. நம் விசுவாசம் தடுமாறினாலும் அவர் அன்பு நிலைத்திருக்கிறது. தேவனுடைய அன்பின் செயல் இரக்கம் கொண்டு மீட்புக்கு அழைத்தல். வலுக்கட்டாயம் அல்ல, அன்பின் கயிற்றால் கட்டி இழுக்கிறார். அவர் அன்பிலிருந்து எதுவும் நம்மை பிரிக்க முடியாது. நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் அந்த அன்பின் நிழலில் பாதுகாப்பாக இருக்கிறோம். சுருக்கமாக சொல்வதானால், தேவன் உங்களை நேசிப்பது கடந்த காலத்தில் தொடங்கியது அல்ல. அது கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் தாண்டிய நித்திய அன்பு. அந்த அன்பை உணர்ந்தால் நம் விசுவாசம் உறுதியாவதும் நம் மனம் சமாதானம் அடைவதும் உறுதி. இதை விசுவாசிக்கிறீங்களா? இந்த விசுவாசத்தோடு அவர் பாதம் பணிவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பே உருவான எங்கள் பரலோக தந்தையே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, உமது நித்திய அன்பிற்கும் முடிவில்லா இரக்கத்திற்கும் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்பு எங்களுடைய குற்றங்களை கடந்தும் எங்களை காருண்யத்தினால் இழுத்து கொண்டீரே. கொடான கொடி ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. எந்த சோதனையும் எந்த வல்லமையும் உம்முடைய அன்பிலிருந்து எங்களை பிரிக்காதபடி எங்கள் விசுவாசத்தை உறுதிப்படுத்தும் அப்பா. எங்கள் வாழ்நாள் முழுவதும் உமது அன்பின் கயிறுகளால் எங்களை கட்டி இழுத்து எப்பொழுதும் நாங்கள் உம்மோடு இருக்க கிருபை செய்ய வேண்டுமாறு தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறோம். எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம்.
நீங்கள் பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்கள் வழி நடத்துங்க. எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.